வெல்கம் பேக் டு சேனல் டிஎன்பிஎஸ்சி லேர்னிங். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இன்னைக்கு யூனிட் 3 ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் டெட்லாக் டாப்பிக்ல இருந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அதுக்கு முன்னாடி கேட்ட சில எம்சிக்யூஸ் பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம சேனல் டிஎன்பிஎஸ்சி லேர்னிங்கில் என்னென்ன நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் டேப் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதில் பிளேலிஸ்ட் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஆக்சஸ் பண்ணுற ஈஸியாக நான் அது மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். பிஜிடிஆர்பி 2025 ரேபிட் ரிவிஷன் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ரிவிஷன் வீடியோஸ்லாம் போடுறது இந்த பிளேலிஸ்ட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். அது போக பிஜிடிஆர்பி கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் யூனிட் வைஸ் பிளேலிஸ்ட்ன்னு இருக்குது. ஸோ உங்களுக்கு யூனிட் வைஸ் பார்க்கணும் அப்படின்னா யூனிட் 1 காணாது, யூனிட் 2, யூனிட் 3ன்னு பிளேலிஸ்ட் தனித்தனியாக இருக்குது. உங்களுக்கு யூனிட் 5, 10 இருக்குது. ஓகே, யூனிட் 7 வரைக்கும் இப்போ நம்ம போட்டுட்டு இருக்கோம். ஸோ அதுக்கான பிளேலிஸ்ட் எல்லாமே அவைலபிளாக இருக்கு, நீங்க அதில் செக் பண்ணிக்கலாம். தென் 4 AM ஸ்டடி சேலஞ்ச் அப்படிங்கிறது நமக்கு இதில் இருக்கு பாருங்க. இதில் நமக்கு மோர் தேன் 100 வீடியோஸ் இருக்கும். அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸோட எக்ஸ்பிளனேஷன் தான் இருக்கும். உங்களுக்கு இது வரைக்கும் எம்சிக்யூஸ் எந்த மாதிரி கேட்பாங்க, நெட்டில் எந்த மாதிரி கேட்டிருக்காங்க, யூஜிசி நெட்டில் எப்படி கேட்டிருக்காங்க, தென் பிஜிடிஆர்பி நம்ம கொஷின்ஸ்ல எப்படி கேட்குறாங்க, அந்த மாதிரி எல்லாத்தோட கலெக்ஷன்ஸும் லைக் ஐஎஸ்ஆர்ஓ, அதர் ஸ்டேட் செட்டு எல்லாத்தோட இம்பார்ட்டண்டா ரிப்பீட் ஆன கொஸ்டின்ஸோட கலெக்ஷன்ஸ் தான் எடுத்து நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கோம். ஸோ மோர் தேன் 100 வீடியோஸ் இருக்கும். அது ஃபுல்லாக பார்த்தாலே உங்களுக்கு ஒரு நல்ல ரிவிஷனாக இருக்கும். ஸோ ஒரு டாப்பிக்காக எடுத்து நீங்கள் அதுக்கான ப்ரிப்பேர் பண்ணி நோட்ஸ் எடுத்துக்கலாம். அது தென் நம்ம இது மூணும் நீங்கள் இப்போ ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டருக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த 3 இதுவும் நீங்கள் இந்த டைட்டில் கீழே இருக்கிறத ஆக்சஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப உங்களுக்கு சர்ச் பண்ணி கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. ஹோம் டேப்ல நீங்க இது மாதிரி பார்த்துக்கலாம். தென் நோட்ஸ் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது, என்ன பண்ணலாம், எனக்கு பிடிஎஃப் வேணும், அதர் தேன் ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் நான் அட்டன் பண்ணணும், அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு இப்போ இதில் ஜாயின் இருக்கு. ஓகே, அந்த ஜாயின் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஜாயின் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓகே ஜாயின் பண்ணவங்களுக்கு இது மாதிரி நீங்க வியூ மெம்பர்ஷிப் அப்படின்ட்டு ஷோ ஆகும். தென் பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பிளேலிஸ்ட்ல உங்களுக்கு மெம்பர்ஸ் ஒன்லி அப்படின்னு பிளேலிஸ்ட் இருக்கும். ஓகே, மெம்பர்ஸ் ஒன்லி யூனிட் வைஸ் நோட்ஸ் அப்படிங்கிற இந்த பிளேலிஸ்ட் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா யூனிட் வைஸ் நோட்ஸும் ஆக்சசிபிளா இருக்கும். அதே டைம் இங்க பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்டும் இருக்கு. ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க டெஸ்ட் சீரீஸ் அட்டன் பண்ணிக்கலாம். தட் இஸ் அதுல வீடியோஸ் இருக்கும். ஓகே, இப்போ மெம்பர்ஸ் ஒன்லி யூனிட் வைஸ் நோட்ஸ் இதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ ஓப்பன் ஆகும். அந்த பிளேலிஸ்ட்ல என்னென்ன இருக்குன்னு பாருங்க. யூனிட் 7க்கான நோட்ஸ், யூனிட் 5, யூனிட் 10, யூனிட் 4, யூனிட் 4 நான் 2 பார்ட்ஸாக போட்டிருந்தேன். அப்புறமா இது கம்ப்ளீட் நோட்ஸ், யூனிட் 4க்கான கம்ப்ளீட் நோட்ஸ், அப்புறம் 100 இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர், தென் யூனிட் 3, யூனிட் 2, யூனிட் 1 இதுக்கான நோட்ஸ் இருக்கு. ஓகே, அந்தந்த வீடியோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த வீடியோவோட இந்த டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணீங்க அப்படின்னா அதில் பாருங்க drive.google.com ஃபைல்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கான பாஸ்வேர்டு எதுல இருக்கும் அப்படின்னா, இப்போ இது யூனிட் 7 பைத்தான் ப்ரோக்ராமிங்கான நோட்ஸ்னால அந்த வீடியோல நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஓகே, யூனிட் 4 உங்களுக்கு வேணும் அப்படின்னா யூனிட் 4ஓட இந்த வீடியோல நான் பாஸ்வேர்ட் ஷேர் பண்ணியிருக்கேன். தென் இந்த லிங்க் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பிடிஎஃப் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, பிடிஎஃப் ஓப்பன் ஆயிட்டு உங்களுக்கு இது மாதிரி பாஸ்வேர்டு கேட்கும். அந்த பாஸ்வேர்டு நீங்க அந்த பர்டிகுலர் வீடியோல ஷேர் பண்ணியிருக்கிறத என்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான நோட்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு டெஸ்ட் சீரீஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரி டெஸ்ட் சீரீஸ் பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான டெஸ்ட் சீரீஸ் அதோட பிளேலிஸ்ட் இங்க சைட்ல இருக்கு பாருங்க. பிளேலிஸ்ட்ல ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாமே. இப்போ சப்போஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம்ஸ்க்கான யூனிட் 4 இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணணும் அப்படின்னா அதோட டெஸ்கிரிப்ஷன்ல கூகுள் ஃபார்மோட லிங்க் இருக்கு.
அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுவுமே பாஸ்வேர்ட் கேட்கும். அந்த பாஸ்வேர்ட் அந்த பர்டிகுலர் வீடியோல ஷேர் பண்ணியிருப்பேன். அதை நீங்க என்டர் பண்ணீங்க அப்படின்னா கூகுள் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். அதுல நீங்க டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, இதை டவுன்லோட் பண்றது எப்படி அப்படின்னு கேட்பீங்க. கூகுள் ஃபார்மை நீங்க ஓப்பன் பண்ணி அதை நீங்க கண்ட்ரோல் பி ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா பிரிண்ட் இது வரும், பிரிண்ட் ஆப்ஷன் வரும். அதுல சேவ் அஸ் பிடிஎஃப் அப்படிங்கறத செலக்ட் பண்ணீங்கன்னா இங்க பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதான் வந்து மெம்பர்ஷிப் நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கிட்டா என்னென்ன பர்க்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். நம்ம processes P1 and P2 have a producer-consumer relationship, communicating by the use of a set of shared buffers. Increasing the number of buffers is likely to do which of the following அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து என்ன இருக்கு அப்படின்னா நம்பர் ஆஃப் பஃபர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பஃபர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா தட் கண்டெய்ன்ஸ் டேட்டா தட் இஸ் ஸ்டோர்ட் ஃபார் அ ஷார்ட் அமௌண்ட் ஆஃப் டைம். ஓகேவா, ஒரு டேட்டா வந்து நமக்கு மெயின் மெமரியில ரன் பண்ணும்போது அந்த ரன் பண்றதுக்கான பர்டிகுலர் டைம் வரைக்கும் தேவைப்படுற டேட்டாஸை நம்ம வந்து ஒரு டெம்பரரியா ஸ்டோர் பண்றதுக்கு தான் யூஸ் பண்றது என்ன அப்படின்னா பஃபர்ஸ். ஸோ அந்த பஃபர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, இன்க்ரீஸ் த டேட் அட் விச் ரிக்வெஸ்ட் ஆர் சாட்டிஸ்ஃபைட், தட் இஸ் த்ரூபுட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் பாயிண்ட்ல டிக்ரீஸ் டெட்லாக் ஆகுறது டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட்ல வந்து கரெக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து ஈஸியா பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் பஃபர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்றதுனால நமக்கு வந்து இம்ப்ளிமெண்டேஷன் ஈஸியாகும் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு தெரியுது. அதே மாதிரி டெட்லாக் வந்து டிக்ரீஸ் பண்ணுமா அப்படின்னாலும் இல்லை. ஸோ பஃபர்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பா நிறைய த்ரூபுட் அப்படின்னா எவ்வளோ ரிக்வெஸ்ட் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படிங்கிறது, ரேட் எவ்வளோ நிறைய ப்ராசஸ் அட் த டைம்ல வந்து நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணி முடிச்சோம் அப்படின்னா அதுதான் த்ரூபுட் அப்படின்னு சொல்லுது. கண்டிப்பா த்ரூபுட் தான் இன்க்ரீஸ் ஆகும் நம்பர் ஆஃப் பஃபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது. ஸோ ஆன்சர் வந்து 1 மட்டும்தான் கரெக்ட். ஸோ ஃபாலோ அந்த 3 பாயிண்ட்ஸ்ல வந்து எது அப்படின்னா 1 ஒன்லி அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து செகண்ட் கொஸ்டின் பாருங்க. கன்சிடர் a system having m resources of the same type. These resources are shared by 3 processes A, B, C, which have peak time demands of 3, 4, 6 respectively. The minimum value of m that ensures deadlock will never occur is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா நம்ம வந்து இந்த மாதிரி காம்படிட்டிவ் கொஸ்டின்ஸ் எல்லாமே என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஸ்டின்ஸ் வந்து கம்ப்ளீட்டா ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு எப்பவுமே ஆன்சர் பண்ணிடக்கூடாது. ஸோ கொஸ்டின்ஸ் மட்டும் 1 or 2 டைம்ஸ் வந்து ரீட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ வந்து என்ன பண்ணிருக்கோம், இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சிஸ்டம் ஹேவிங் m ரிசோர்சஸ். ஸோ அதுல எத்தனை ரிசோர்சஸ் இருக்கு அப்படின்னா m ரிசோர்சஸ் இருக்கு. தீஸ் ரிசோர்சஸ் ஆர் ஷேர்ட் பை 3 ப்ராசஸஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் ப்ராசஸஸ் வந்து 3. இந்த சேம் கொஸ்டினை நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ்ல கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. சம் நம்பர்ஸ் சேஞ்ச் பண்ணி கேட்கலாம், ஆர் இதே கொஸ்டின் கூட ரிப்பீட்டடா கேட்கலாம். இதே மாடல் கொஸ்டின்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன். ஸோ இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரிசோர்சஸ் வந்து m, ப்ராசஸ் எத்தனை இருக்கு ஒரு சிஸ்டத்துல அப்படின்னா 3 ப்ராசஸஸ் இருக்கு. அதோட நேம் வந்து ஏபிசி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டிமாண்ட்ஸ் என்ன அப்படின்னா ப்ராசஸ் ஏக்கு வந்து 3 ரிசோர்சஸ் தேவை, ப்ராசஸ் பிக்கு வந்து 4 ரிசோர்சஸ் தேவை, ப்ராசஸ் சிக்கு வந்து 6 ரிசோர்சஸ் தேவைப்படுது. ஸோ எவ்வளோ ரிசோர்சஸ் m அப்படிங்கறது நம்பர் ஆஃப் ரிசோர்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு சிஸ்டத்துல இவ்வளோ ரிசோர்சஸ் இருக்கு, மொத்த ரிசோர்சஸ். ஸோ எவ்வளோ ரிசோர்ஸ் மினிமம் இருந்தா டெட்லாக் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் கொஸ்டின் வந்து நிறைய கேட்குறாங்க. இதோட ஜென்ரல் இது என்ன அப்படின்னா எப்பவுமே மினிமம் ரிசோர்சஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து எத்தனை ரிசோர்சஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகேவா, இப்போ வந்து 3 ரிசோர்சஸ் அப்படின்னா m1, m2, m3 அது மாதிரி எடுத்துக்கலாம். சாரி, ஒரு ரிசோர்ஸ்க்கும் ஒரு ப்ராசஸ்க்கும் எவ்வளோ ரிசோர்ஸ் வந்து மினிமம் தேவை அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். அதுதான் நம்மளோட கொஸ்டினும். ஸோ அது வந்து தனித்தனியா நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ வந்து ஏ ரிக்வெஸ்ட் 3 இது வந்து தேவை அதுக்கு இல்லையா. அதுல பாருங்க பீக் டைப் டிமாண்ட்ஸ் என்ன அப்படின்னு ப்ராசஸ் ஏக்கு வந்து 3 தேவை, ப்ராசஸ் பிக்கு வந்து 4 ரிசோர்சஸ் தேவை, ப்ராசஸ் சிக்கு வந்து 6 ரிசோர்சஸ் தேவை. அதுதான் இதுல எழுதியிருக்கோம். எப்பவுமே நம்ம வந்து மினிமம் ரிசோர்ஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா
ஃபர்ஸ்ட் வந்து M1, அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் என்ன ப்ராசஸ் இருக்கோ அதுக்கு எவ்வளோ தேவையோ அதை வந்து மைனஸ் பண்ணிடணும். அதோட மேக்ஸிமம் எவ்வளோ தேவையோ அதுல இருந்து 1 மைனஸ் பண்ணிடணும். தென் எல்லா ப்ராசஸ்க்கும் அதோட மேக்ஸிமம் எவ்வளோ தேவையோ அதுல இருந்து 1 மைனஸ் பண்ணிட்டு கடைசியா கிடைக்கிறது கூட 1 ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் அதோட மினிமம் ரிசோர்சஸ் ரிக்வயர்ட் தட் டெட்லாக் வில் நெவர் அக்வயர் அப்படிங்கிறது. அதான் அதோட ஃபார்முலா மாதிரி. இப்ப ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நம்ம எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஏ வந்து அப்போ ஏயோட மினிமம் இது எவ்வளவு தேவை அப்படிங்கிறப்போ அதோட மேக்சிமம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க 3, 4, 6ன்னு. ஸோ எல்லாத்துலயும் வந்து 1, 1 மைனஸ் பண்ணிடணும். அப்போ 2 பிளஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. 4ல இருந்து 1 மைனஸ் பண்ணா 3 பிளஸ் 6ல இருந்து 1 மைனஸ் பண்ணா 5. ஓகேவா? அப்ப எவ்வளவு 2 பிளஸ் 3 பிளஸ் 5 ஈக்குவல் டு 10. எல்லாத்தையோட ஆட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோமா? நம்ம அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா 1 எப்பவுமே ஆட் பண்ணணும். ஸோ 10 பிளஸ் 1 11. 11 இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல டெட்லாக் நெவர் அக்வயர் அப்படிங்கறது இது பண்ணிக்கலாம். ஸோ நீங்க இதுல எவ்வளோ நம்பர் ஆஃப் ப்ராசஸ் கொடுத்திருந்தாலும் அதோட டிமாண்ட்ஸ் என்னன்னு பார்த்து அதுல இருந்து 1 மைனஸ் பண்ணிக்கணும். அதாவது 2 பிளஸ் 3 பிளஸ் 5 அப்படின்னு பண்ணிட்டு சப்போஸ் இன்னொரு வேல்யூ 7 கொடுத்திருந்தாங்கன்னா 7 மைனஸ் 1 6. அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு என்ன ரிசல்ட் கிடைக்குதோ அது கூட 1 ஆட் பண்ணிடணும். ஓகேவா? அது ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட வேல்யூ. ஸோ ஒரு ஆன்சர் என்ன அப்படின்னா 11. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதே மாதிரி மறுபடியும் ப்ராப்ளம்ஸ் வரும், நம்ம அதுல பார்க்கலாம், இன்னும் உங்களுக்கு புரியும். Consider a job scheduling problem with 4 jobs J1, J2, J3, J4 and with corresponding deadlines D1, D2, D3, D4. என்னென்ன deadlines அப்படின்னா J1 ஓட deadline வந்து 4, J2 ஓட deadline 2, J3 ஓட deadline 4, J4 ஓட deadline 2. தட் இஸ் ஒரு 2 செகண்ட்ஸ்ல வந்து கம்ப்ளீட் ஆயிரும். அது 4 செகண்ட்ஸ்குள்ள கம்ப்ளீட் பண்ணணும். அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எந்த ஆர்டர்ல பண்ணா அது ஃபீஸிபிளா இருக்கும் அப்படின்ற. ஸோ நமக்கே தெரியும் எது ஷார்ட்டா இருக்கோ அதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணி ஆகணும். ஸோ இதை J1, J2, J3, J4ன்னு எடுத்துட்டா இந்த J2 அல்லது J4 ஃபர்ஸ்ட் வர மாதிரி இருக்கணும். ரெண்டுல ஏதாவது ஒன்ன ஃபர்ஸ்ட் எடுத்தாதான் நமக்கு வந்து ஃபீஸிபிளா இருக்கும். ஸோ J2, J4 இது வந்து கண்டிஷன் ஓகே. இது J4, J2 எனிஹவ் J4ம் வந்து 2 தான், அதனால இதுவும் கண்டிஷன் ஓகே. J4, J2 இதுல மட்டும் பாருங்க J4, J1 எடுத்திருக்காங்க. J1ங்கிறது 4 செகண்ட்ஸ் ஆகும். அதுக்கப்புறமா தான் J2 வருது. ஸோ நிறைய நேரம் எக்ஸிக்யூட் ஆகிற ஜாபை ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறப்போ இதுதான் வந்து நாட் ஃபீஸிபிள். ஸோ நம்ம கொஸ்டின்ல எப்பவுமே நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஃபீஸிபிள்னு கேட்டிருக்காங்களா, நாட் ஃபீஸிபிள் கேட்டிருக்காங்களா, அது மாதிரி நம்ம கரெக்டா ரீட் பண்ணிட்டு தான் ஆன்சர் பண்ணணும். நாட் ஃபீஸிபிள் கேட்டதுனால இதுதான் ஃபீஸிபிள் கிடையாது, மீதி எல்லாமே கரெக்ட் தான். ஸோ இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 4, வாட் ப்ராப்ளம் இஸ் சால்வ் பை டிஜ்க்ஸ்ட்ராஸ் பேங்கர்ஸ் அல்காரிதம்? இதுவும் ரிப்பீட்டடா நிறைய இதுல கேட்டிருக்காங்க. அதாவது இந்த பேங்கர்ஸ் அல்காரிதம் எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத தனியா கேட்பாங்க, ஆர் டிஜ்க்ஸ்ட்ராஸ் பேங்கர்ஸ் அல்காரிதம் கேட்பாங்க, டெட்லாக் அவாய்டன்ஸ்க்கு எந்த அல்காரிதம் யூஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி மாத்தி கேட்கலாம். ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட் ப்ராப்ளம் இஸ் சால்வ் பை டிஜ்க்ஸ்ட்ராஸ் பேங்கர்ஸ் அல்காரிதம் அப்படின்னு கேட்டாலே நம்ம பேங்கர்ஸ் அப்படிங்கிறப்போ அவாய்டன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? பேங்கர்ஸ் அல்காரிதம். ஸோ ஏ தான் வருது. பேங்கர்ஸ் அல்காரிதம் ஏ. ஸோ ஏ அப்படிங்கிற ஏதாச்சும் ஒரு இது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹிண்ட். ஏ ஃபார் அவாய்டன்ஸ். ஸோ பேங்கர்ஸ் அல்காரிதம் அப்படின்னாலே டெட்லாக் அவாய்டன்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. Next, in which of the following 4 necessary conditions for deadlock processes claim exclusive control of the resources they require? So exclusive control அப்படின்னாலே நமக்கு இது அந்த கொஸ்டின்ல இருக்குது. நம்ம வந்து மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். ஸோ மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் அப்படின்னா எதுவுமே ஷேர் பண்ணிக்காது, அவங்களுக்குன்னு தனித்தனியா வச்சுப்பாங்க. அதான் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன். நோ ஷேரிங். ஓகேவா? Question number 6. Suppose P, Q, R and R are cooperative processes satisfying mutual exclusion condition. Then if the process Q is executing in its critical section, then அப்படி. ஸோ கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் அப்படிங்கிறது.
ஸோ கியூ வந்து கிரிட்டிக்கல் செக்ஷன்ல எக்ஸிக்யூட் ஆகும்போது கண்டிப்பா இதுல ஷேரிங் அது கிடையாதுங்கிறது நமக்கு தெரியும் இல்லைங்களா. ஸோ கியூ வந்து ஆகும்போது மற்ற ரெண்டுமே வந்து அதுக்குள்ள வர முடியாது. அதனால பி வந்து எக்ஸிக்யூட்ஸ் இன் கிரிட்டிக்கல் செக்ஷன் அப்படின்னு ஆப்ஷன் ஏ கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ராங். ஏன்னா கியூ ஆல்ரெடி இருக்கிறதுனால பி ஆல அதுல போக முடியாது. ஆர் எக்ஸிக்யூட்ஸ் இன் கிரிட்டிக்கல் செக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆராலையும் போக முடியாது. ஆப்ஷன் டி பாருங்க, போத் பி அண்ட் ஆர் எக்ஸிக்யூட்ஸ் இன் கிரிட்டிக்கல் செக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் இதுதான். ஆப்ஷன் சி பாருங்க, நெய்தர் பி நார் கியூ எக்ஸிக்யூட்ஸ் இன் தேர் கிரிட்டிக்கல் செக்ஷன். தட் இஸ் கரெக்ட். ஏன்னா கியூ ஆல்ரெடி இருக்கிறதுனால பியும் போக முடியாது, ஆரும் போக முடியாது. ஸோ வந்து நெய்தர் பி நார் ஆர் எக்ஸிக்யூட்ஸ் இன் தேர் கிரிட்டிக்கல் செக்ஷன் தான் வந்து கரெக்ட் ஆன்சர். Question number 7. The Banker's algorithm is used for, இதுல பாருங்க, to rectify deadlock, to detect deadlock, to detect and solve deadlock அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மூணும் இல்லை அப்படிங்கிறப்ப நமக்கு to prevent deadlock அப்படிங்கிறதா நம்ம வந்து இந்த இடத்துல ஆன்சர் பண்ணி ஆகணும். ப்ரிவெண்டும் அவாய்டன்ஸும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம அவாய்டன்ஸை தான் ஃபர்ஸ்ட் வந்து செலக்ட் பண்ணணும். இந்த இடத்த பொறுத்தவரையில ரெக்டிஃபை, டிடெக்ட் எல்லாமே வந்துட்டு இதனால நம்ம ப்ரிவெண்ட் வந்து எடுத்துக்கிறோம் இந்த இடத்துல. ஸோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். Question number 8. Consider the following snapshot of a system running n processes. Process I is holding xi instances. இந்த மாதிரி நிறைய இருக்கு. இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம ஜென்ரலா பார்த்தாலே இது எக்ஸைன் கொடுத்துருக்காங்க, ஒய்பி கொடுத்துருக்காங்க, கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, இவ்வளவு பெரிய ப்ராப்ளமா இருக்கு, கண்டிப்பா நமக்கு புரியாது, இதுக்கு ஆன்சரும் தெரியாது அப்படின்னு நம்ம நினைச்சுப்போம். பட் அது மாதிரி இல்லாம கொஞ்சம் உள்ள ரீட் பண்ணி ட்ரை பண்ணோம் அப்படின்னா அதில் நமக்கு சில தேவையானது வந்து அதுல இம்பார்ட்டண்டா இருக்கும். அதை வச்சு கூட நம்ம ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். இதுல ஆக்சுவலா நிறைய கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, ஓகே, பட் அதுல என்ன இம்பார்ட்டண்டா நமக்கு தெரியற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு ப்ராசஸ் இருக்கு அப்படின்னா அது வந்து ஒரு எக்ஸுங்கிற ஒரு ரிசோர்ஸோட எக்ஸை இன்ஸ்டன்ஸ் வந்து அது ஹோல்ட் பண்ணியிருக்கு. அதுக்கு வந்து ஒய் வந்து தேவை அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ வந்து ஒய் வந்து எல்லாமே வந்து ஒரே ரிசோர்ஸோட தான் இன்ஸ்டன்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ஐ, ஒய்ஐ அது மாதிரிலாம் கொஞ்சம் இது பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ஆன்சர் இந்த இடத்துல என்ன கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கேன் சர்வ் அஸ் அ நெசசரி கண்டிஷன் டு கேரண்டி தட் த சிஸ்டம் இஸ் நாட் அப்ரோச்சிங் அ டெட்லாக் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா, சம் பி அண்ட் கியூ அப்படிங்கிற ப்ராசஸஸ் இருக்கு. அது வந்து ஒய்பி, ஒய்கியூ, ஒய்ங்கிற எந்த இன்ஸ்டன்ட்மே அது ஹோல்ட் பண்ணலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து எக்ஸ் தான் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கு. நமக்கு வந்து இன்னொரு ப்ராசஸ் ஐக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா, ஒரு இன்னும் சம் ரிசோர்சஸ் தேவை அப்படின்னு வச்சுக்கோங்க. அது வந்து கொஞ்சத்தை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கு. இன்னும் சில ரிசோர்சஸ் அதுக்கு கிடைச்சதுன்னா அது வந்து எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சிரும். பி அண்ட் கியூ ப்ராசஸஸ் தான் வந்து 2 ப்ராசஸஸ் வந்து கண்டிப்பா அதை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கணும். அதை ரிலீஸ் பண்ணுச்சு அப்படின்னா அதை எடுத்து இது யூஸ் பண்ணிக்கும் அப்படிங்கிறது தான். நமக்கு ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பத்தி மட்டும் நம்ம எப்படி அப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போ எக்ஸ்பி ஆப்ஷன் பி பாருங்க, எக்ஸ்பி பிளஸ் எக்ஸ்கியூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பி அப்படிங்கிறது ப்ராசஸ் பி வந்து இது வரைக்கும் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கத வந்து ரிலீஸ் பண்ணுது. அதே மாதிரி கியூவும் வந்து இது வரைக்கும் ஹோல்ட் பண்ணி இருக்கிறத ரிலீஸ் பண்ணிடுது. ஸோ அது ரெண்டும் ரிலீஸ் பண்ண ரிசோர்சஸ் வந்து நம்ம ரிசோர்சஸ், தட் இஸ் ஒய்கே, நம்ம ஐ ரிசோர்ஸ்க்கு என்ன தேவை, ஒய் தான் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லைங்களா. அது வந்து ரிக்வெஸ்ட் ஃபார் அன் அடிஷ்னல் ஒய்ஐ இன்ஸ்டன்சஸ் அப்படின்னு கேட்டிருக்கு. அதனால அதுக்கு வந்து ஒரு ஒய்ஐ தான் இங்க வந்து நம்ம கே அப்படின்னு எடுத்திருக்காங்க இந்த இடத்துல. ஸோ கே அதோட மினிமம் ரிக்வெஸ்ட், அதோட மினிமம் தேவை. இதுங்க ரெண்டும் ரிலீஸ் பண்றது கூட அதை விட கம்மியா இருந்துச்சு அப்படின்னாலே அது வந்து அந்த இடத்துல டெட்லாக் வராது இல்லையா. ஸோ இது ரெண்டும் இப்போ வந்து ஒரு இதோட தேவை வந்து ஒரு 2 ப்ராசஸஸ் 2 ரிசோர்சஸ்ன்னு வச்சுக்கோங்க. அப்ப இது ரிலீஸ் பண்றது கண்டிப்பா 2 ரிசோர்சஸோ அதை விட அதிகமாவோ இருந்தா அந்த இடத்துல டெட்லாக் ஆகாது. அதை விட கம்மியா இருந்தாதான் டெட்லாக் ஆகும். நமக்கு வந்து சிஸ்டம் இஸ் நாட் அப்ரோச்சிங் ஏ டெட்லாக் கேட்டிருக்காங்க. அதனால இவங்க 2 பேரும் ரிலீஸ் பண்ற அந்த ரிசோர்சஸோட கவுண்ட் தான் பிளஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இதோட தேவை, இதோட மினிமம் தேவையோட ஈக்குவலாவோ அதிகமாவோ இருந்தா டெட்லாக் நடக்காது அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல இருந்து தெரிஞ்சுக்கலாம். அதோட எக்ஸ்பிளனேஷன் தான், இஃப் த ரிசோர்சஸ் ரிலீஸ்டு பை அ
by P and Q, that is process P and Q, are sufficient for another process waiting for YK resources. இன்னொரு ப்ராசஸ் வெயிட் பண்ணுது இந்த ரிசோர்ஸஸ்க்காக. இவங்க ரிலீஸ் பண்ற அந்த கவுண்ட்ஸ் வந்து அதுக்கு வந்து சஃபிஷியண்டா இருந்தது அப்படின்னாலே அது டெட்லாக் உள்ள போகாதுன்னு கொடுத்துருக்காங்க. அதனாலதான் ஈக்குவல் டு ஆர் கிரேட்டர் தேன் ஆமா கிரேட்டர் தேன் XP plus XQ. இதை விட தட் இஸ் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். சாரி XP plus XQ இதோட கவுண்ட்டை விட இந்த கவுண்ட் வந்து எப்படி இருக்கணும், கம்மியா இருக்கணும். கம்மியா இருந்தாதான், அதோட தேவை கம்மியா இருந்தாதான் அந்த இடத்துல டெட்லாக் வராது அப்படின்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். Question number 9. A system has n resources R0 up to Rn minus 1 and k processes P0, Pk minus 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. The implementation of the resource request logic of each process Pi is as follows அப்படின்ட்டு. ஸோ அதோட ரிக்வெஸ்ட் லாஜிக் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. கீழே கொஸ்டின் என்ன அப்படின்னா, இன் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் சிச்சுவேஷன் இஸ் அ டெட்லாக் பாசிபிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுல வந்து டெட்லாக் பாசிபிள் அப்படின்ட்டு இது வந்து நம்ம ஒன்னொன்னா சப்ஸ்டியூட் பண்ணி தான் பாக்குற மாதிரி இருக்கும். ஸோ ப்ரோக்ராம்ல வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். இஃப் I இஸ் மாடுலோ டிவிஷன் 2 ஈக்குவல்ஸ் 0 அப்படின்ட்டு இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து நம்ம P0ன்னு போட்டிருக்கோம் வைங்க. P0 வில் ரிக்வெஸ்ட் R0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா இப்ப P0 அப்படின்னு எடுத்துட்டோம் வச்சுக்கோங்க, ப்ராசஸ் P0ங்கிறப்ப ஐயோட வேல்யூ 0. ஸோ 0 மாடுலோ டிவிஷன் 2 இஸ் 0 அண்ட் நெக்ஸ்ட் கண்டிஷன் இஃப் I இஸ் லெஸ் தேன் n அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல 0 இஸ் லெஸ் தேன் n. என்னங்கிறது என்ன, இப்போ சப்போஸ் வந்து நம்ம 40, 26 இதெல்லாம் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். நம்ம வந்து ஆப்ஷன் பி தான் இந்த இடத்துல கரெக்ட் ஆன்சருங்கிறதுனால நம்ம அதை வச்சு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஓகேவா, 21 அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஐயோட வேல்யூ 0 தானே, 0 லெஸ் தேன் 21 அப்படின்னு பார்க்குறோம். எஸ் அப்படின்னா ரிக்வெஸ்ட் RI என்ன பண்ணோம், ரிக்வெஸ்ட் RIங்கிறப்ப R0, அதான் P0 வில் ரிக்வெஸ்ட் R0 அப்படின்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி P10 போட்டோம் அப்படின்னா தட் வில் ரிக்வெஸ்ட் R10. ஏன்னா P0 R0, P1 R1 ரிக்வெஸ்ட் பண்ணும், P2 R2 ரிக்வெஸ்ட் பண்ணும். அது மாதிரி நமக்கு தெரியுது. அதே மாதிரி நம்ம P11 எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல P11 வில் ரிக்வெஸ்ட் R10. ஏன் அப்படின்னா சப்போஸ் வந்து இப்போ வந்து நம்ம P1 அது மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா ஒன்னொன்னா சப்ஸ்டியூட் பண்ணி பாக்குறோம், I வச்சு சப்ஸ்டியூட் பண்ணி பாக்குறோம். அப்ப P11 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தட் வில் ரிக்வெஸ்ட் R10 அப்படிங்கிறது தெரிய வருது நமக்கு. ஸோ n மைனஸ் I ஈக்குவல் டு 21 மைனஸ் 11 தட் இஸ் ஈக்குவல் டு 10 அப்படிங்கிறதும் நமக்கு தெரியுது. தட் இஸ் இந்த கண்டிஷன் வந்து ஓகே ஆச்சுன்னா தான் இதை வந்து பண்ணுது. எல்ஸ் அப்படின்னு வரும்போது இந்த லைன்லாம் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ வந்து என்னோட வேல்யூ 21ம் கேயோட வேல்யூ 12ம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சேம் ப்ராசஸ் வந்து ரெண்டுமே ரிக்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒரே ப்ராசஸ் வந்து P0 வந்து R10 வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுது, P11 வந்து R10 ரிக்வெஸ்ட் பண்ணுது, அது மாதிரி வரும். ஸோ ஒரே டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் வந்து சேம் ரிசோர்ஸஸை வந்து ரிக்வெஸ்ட் பண்ணும்போது தட் டெட்லாக் மே அக்வர். ஸோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர். Question number 10. A system contains 3 programs and each requests 3 tap units for its operation. The minimum number of tap units for the system must have such that deadlock never rise. So deadlock never riseங்கிறப்பவே நம்ம முன்னாடி பார்த்த அதே மாதிரி ப்ராப்ளம் தான். ஸோ சிஸ்டம் கண்டெயின் 3 ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கிறப்போ நமக்கு தெரியுது 3 ப்ராசஸஸ். ப்ரோக்ராம்ஸ்றப்ப நம்ம 3 ப்ராசஸ் எடுத்துக்கிறோம். ஈச் ரிக்வெஸ்ட் 3 இன் டேப் யூனிட்ஸ். அப்போ ஒன்னொன்னுக்கும் 3 ரிசோர்சஸ் தேவைப்படுது அப்படின்னு பாக்குறோம். ஸோ மினிமம் நம்பர் ஆஃப் டேப் யூனிட்ஸ் விச் த சிஸ்டம் மஸ்ட் ஹாவ். எவ்வளோ நம்பர் ஆஃப் டேப் சிஸ்டம்ஸ் வந்து அந்த சிஸ்டம்ல இருந்தது அப்படின்னா டெட்லாக் நெவர் அரைஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 3 ப்ராசஸ் ஆர் 3 ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கிறப்போ ஒன்னொன்னோட ரிக்குவயர்மெண்ட் என்ன, 3 டேப் யூனிட்ஸ். ஸோ 3 டேப் யூனிட்ஸ் அப்படிங்கிறப்போ அதுல இருந்து நம்ம ஒன்னொன்னு மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ மினிமம் ரிக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்னா ஒரு ப்ராசஸ்க்கும் 2 + 2 + 2 பிகாஸ் 3 ப்ரோக்ராம்ஸ் தான் அங்கே யூஸ் பண்றோம். ஸோ டோட்டலா 6 ரிசோர்சஸ் வந்து மினிமம் தேவை. பட் எக்ஸ்ட்ரா ஒன்று வந்து இருக்கணும் இல்லைங்களா, +1. அப்பதான் வந்து டெட்லாக் அக்வர் ஆகாது. ஸோ அந்த சிஸ்டம்ல வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 7 டேப் யூனிட்ஸ் இருந்தாதான் டெட்லாக் வந்து அக்வர் ஆகாது. அதான் ஆன்சர் இஸ் 7.
Question number 11. Suppose a system has 12 instances of same resources with n processes competing for that resource. Each process may require 4 instances of the resource. The maximum value of n for which the system never enters into deadlock அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல வந்து நமக்கு எத்தனை ப்ராசஸ் அப்படின்னா n ப்ராசஸ். ஓகேவா? எத்தனை வந்து டோட்டல் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னா 12. ஒரு ப்ராசஸ்க்கும் எவ்வளவு இன்ஸ்டன்ஸ் தேவை அப்படின்னா 4. ஸோ 4 இன்ஸ்டன்சஸ் இருக்கு அப்படின்னாலே ஒன்னுக்கும் மினிமம் 3 தான் தேவை. டெட்லாக் நம்ம கால்குலேட் பண்ணும்போது டோட்டலா ஈச் ப்ராசஸ் மே ரிக்வயர் 4 இன்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறப்போ ஒன்னொன்னுக்குமே 3 அலோகேட் பண்ணா போறோம். அதான் இதுல எக்ஸ்பிளனேஷன்ல கொடுத்துருக்காங்க. ஹியர் எவ்ரி ப்ராசஸ் ரிக்வயர்மெண்ட் இஸ் 4 இன்ஸ்டன்சஸ். ஸோ வி அலோகேட் 3 இன்ஸ்டன்ஸ். ஓகேவா? ஒன்னு வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம். அப்படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து டோட்டலாவே 12 இன்ஸ்டன்சஸ் தான் இருக்குது இல்லைங்களா? அப்போ 3 + 3 + 3 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 9. சப்போஸ் 4 ப்ராசஸ் இருந்தது அப்படின்னா இன்னொன்னு ஆட் பண்ணா 12 ஆயிடுது. எப்பவுமே நமக்கு டோட்டல் எவ்வளவு இருக்குதோ அதை விட ஒன்னு கம்மியா இருந்தாதான் நமக்கு வந்து டெட்லாக் வராது இல்லைங்களா? அதுக்கு ஈக்குவலா இருக்கவே கூடாது. அதனால நம்ம வந்து 3 ப்ராசஸ் வச்சிருந்தா மட்டும்தான் 12 விட கம்மியா இருக்கும் நம்மளோட தேவை. ஏன்னா 3 + 3 + 3ங்கிறப்போ 9. 12 ஓவரால் நமக்கு இருக்கிறதே வந்து 12 ரிசோர்சஸ் தான். நம்ம 4 ரிசோர்ஸ் யூஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, எல்லாமே 3 எடுத்துட்டு அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒன்னு இருக்காது. அதனால நமக்கு வந்து மேக்சிமம் 3 ப்ராசஸ் இருந்தாதான் நம்மளால டெட்லாக் உள்ள என்டர் ஆகாம இருக்க முடியும். Question number 12. Consider a system with m resources of same type being shared by n processes. Resources can be requested and released by process only one at a time. The system is deadlock free if and only if அப்படின்னு கேட்காங்க. ஸோ ஒரு சிஸ்டம் இருக்கு, அதில் வந்து m resources இருக்கு, n processes இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ராசஸ் வந்து ரிசோர்சஸ் கேன் பி ரிக்வெஸ்டட் அண்ட் ரிலீஸ்டு பை த ப்ராசஸ் ஒன் அட் அ டைம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு ரிசோர்ஸ் தான் அப்போ வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணவும் முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மேக்சிமம் நீட் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ரிசோர்சஸ் பிளஸ் எல்லாத்தோட மேக்சிமம் நீடு வந்து எப்பவுமே எப்படி இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அதுல எவ்வளவு ரிசோர்சஸ் இருக்கோ அதை விட கம்மியா தான் இருக்கணும் இல்லைங்களா? இது ஆக்சுவலா ரெண்டுமே கான்ட்ராடிக்ஷனான ஒரு ஆப்ஷன் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் சம் ஆஃப் ஆல் மேக்ஸிமம் நீட் இஸ் லெஸ் தேன் கிரேட்டர் தேன். ஸோ இது ரெண்டுமே கரெக்டா இருக்கிற இந்த ஆப்ஷன் வரவே வராது. ஸோ இது ரெண்டுல ஒண்ணுதான் அப்படிங்கிறப்ப ஆல் மேக்சிமம் நீட் வந்து எப்பவுமே டோட்டலா இருக்கிற m ரிசோர்சஸ் தான் இருக்குது அப்படின்னா அதை விட கம்மியான நீடு இருந்தாதான் அது வந்து டெட்லாக் ஃப்ரீயா இருக்கும். ஸோ ஆப்ஷன் A இஸ் கரெக்ட். Question number 13. An operating system contains 3 user processes, each requiring 2 units of resources. The minimum number of units of are such that no deadlock will ever occur. So இந்த deadlocks தான் இதுதான் அடிக்கடி கேட்குற மாதிரி இருக்கு நிறைய கொஸ்டின்ஸ்ல. ஸோ வந்து நமக்கு தெரியுது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து 3 ப்ராசஸஸ் இருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் ப்ராசஸ் 3. ஒன்னொன்னுக்கும் எவ்வளவு தேவை? ரிக்வயரிங் 2 யூனிட்ஸ் ஆஃப் ரிசோர்ஸ். அப்ப நம்ம வந்து ஒன்னு வந்து மைனஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? 3 ப்ராசஸஸ் தான் இருக்கு அப்படிங்கிறப்போ Question number 14. If a system has multiple instances of resources to avoid deadlock, which of the following algorithm is used அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவாய்ட் டெட்லாக்னாலே நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது பேங்கர்ஸ் அல்காரிதம். டிஜிஸ்ட்ராஸ் பேங்கர்ஸ் அல்காரிதம் கேட்பாங்க, பேங்கர்ஸ் அல்காரிதம் கேட்பாங்க. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். Question number 15. Consider a system with 7 processes A through G. அல்ல Aல இருந்து G வர ப்ராசஸ் இருக்கு. அது மாதிரி 6 resources A through F
தட் இஸ் ஏல இருந்து டபிள்யூ வர ஏ த்ரூ டபிள்யூ, ஏல இருந்து டபிள்யூ வரைக்கும் ரிசோர்சஸ் இருக்கு. அதோட ஓனர்ஷிப் வந்து இப்ப காட்டியிருக்காங்க. ப்ராசஸ் ஏ ஹோல்ஸ் ஆர் அண்ட் வான்ஸ் டி. ஓகேவா, ப்ராசஸ் ஏ வந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னா ஆறுங்கிற ரிசோர்ஸை ஹோல்ட் பண்ணிருக்கு, அதுக்கு வந்து டி வேணும். ஸோ இது டி கிடைச்சது அப்படின்னா தான் அதை எக்ஸிக்யூட் பண்ணி கம்ப்ளீட் பண்ண முடியும் அதோட ப்ராசஸை. ப்ராசஸ் பிக்கு வந்து எதுவுமே அது ஹோல்ட் பண்ணி வச்சுக்கல, பட் டி வேணும், டீக்காக வெயிட் பண்ணுது. ப்ராசஸ் பிஏயும் டீக்காக வெயிட் பண்ணுது. ப்ராசஸ் சி பாருங்க, அதுவும் எதுவும் ஹோல்ட் பண்ணி வைக்கல, எஸ்க்காக வெயிட் பண்ணுது. ஸோ எஸ் வந்து எங்க இருக்கு அப்படின்னா எதுவுமே ஹோல்ட் பண்ணி வைக்கல. ஸோ இதுக்கு வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னா இது வந்து எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சிடும். நெக்ஸ்ட் ப்ராசஸ் டி பாருங்க, ஹோல்ஸ் யூ, யூ வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கு, அதுக்கு வந்து எஸ் அண்ட் டி தேவை. அப்படி ஒன்னொன்னு ஹோல்டு பண்ணி வச்சிருக்கு, என்ன வேணும் அப்படிங்கறத இங்க ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்க. இப்போ ஏல இருந்து பார்க்கலாம். ஏ வந்து ஆறு தேவை, அதுக்கு ஆறு வச்சிருக்குது, டி வேணும். ஸோ டீயை வந்து யாரு ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம். ப்ராசஸ் இ தான் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இது எப்ப ரிலீஸ் பண்ணும் அப்படின்னா அதுக்கு வி கிடைச்சாதான் ரிலீஸ் பண்ணும் இல்லைங்களா. வியும் கிடைச்சதுனா தான் அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு டியையும் வியையும் சேர்த்து விட்டுரும். பட் வி வேணும் அப்படின்னா வியை யாரு ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம், பாக்குறோம். ஜி வந்து எப்ப ரிலீஸ் பண்ணும் அப்படின்னா அதுக்கு யூ கிடைச்சாதான் ரிலீஸ் பண்ணும். யூ யார் வச்சிருக்காங்க அப்படின்னா டி வச்சிருக்காங்க. ஸோ டிக்கு வந்து எஸ் அண்ட் டி தேவை. எஸ் ஓகே, யாருமே ஹோல்ட் பண்ணி வைக்கல, டி வேணும். டி யார் வச்சிருக்காங்க, இ வச்சிருக்கு. இக்கு என்ன வேணும், வி வந்து யார் வச்சிருக்காங்க, ஜி வச்சிருக்கு. அதுக்கு யாருன்னு தேவை, யூ. ஸோ இந்த இடத்துல டெட்லாக் எதுக்குள்ளெல்லாம் வந்திருக்கு அப்படின்னா டிக்கு வந்து யூ வேணும், யூ யாரு ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க, சாரி டிக்கு வந்து எஸ் அண்ட் டி வேணும், டி யாரு ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க, இ. இக்கு என்ன வேணும், வி வேணும், ஜி வச்சிருக்கு. ஜிக்கு வந்து யூ. அந்த மாதிரி பார்க்கும்போது டி, இ, ஜி இது மூணும் தான் வந்து டெட்லாக் வந்து வச்சிருக்குது. இவங்கள வந்து ஒன்னு மாத்தி மாத்தி டிபெண்ட் பண்ணி வச்சிருக்கிறதுனால இதுதான். மற்றபடி எதுவுமே ரிப்பீட் ஆகல பாருங்க. இதுக்கு வந்து டிக்கு வந்து இது வந்து ஏக்கு வந்து டி வேணும் அப்படிங்கிறப்போ இது ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கு, இது கிடைச்சா விட்டுரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் டெட்லாக் எங்க அக்கோரா இருக்கு அப்படின்னா டி வந்து எஸ் அண்ட் டி வேணும், அது வந்து யார் வச்சிருக்காங்க, இ வச்சிருக்காங்க. இக்கு வி வேணும், யார் வச்சிருக்காங்க, ஜி வச்சிருக்காங்க. இதுக்கு யூ வேணும், அது யார் வச்சிருக்காங்க, டி. ஸோ அந்த மாதிரி சைக்கிளா ஒண்ணுக்கு ஒன்று டிபெண்ட் பண்ணி இருக்கிறது டி, இ, ஜி. ஸோ ஆன்சர் வந்து டிஇஜி. இந்த மாதிரி நம்ம டெட்லாக் எப்படி இருக்குது அப்படின்னு நம்மளாவே பார்த்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். And question number 16, suppose there are four processes in execution with 12 instances of a resource or in a system. The maximum need of each process and current allocation are given below. With reference to current allocation, is system safe? If so, what is the safe sequence அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை நமக்கு கொடுத்துருக்க ப்ராசஸ், அதோட மேக்சிமம் நீட் என்ன, எவ்வளவு வந்து கரண்டா அலாட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டேபிள் தான் மேல கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு எப்படி நம்ம ஆப்ஷன் சிங்கிறத செலக்ட் பண்ணோம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ அது எப்படி அந்த ஆப்ஷன் எடுத்தோம் அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்கலாம். ப்ராசஸஸ் வந்து P1, P2, P3, P4 இருக்கு. ஸோ இனிஷியலா நமக்கு வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 12 இன்ஸ்டன்சஸ் இருக்கு, 12 ரிசோர்சஸ் இருக்கு. அதுல நம்ம எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கரண்ட் அலோகேஷன் 3 + 4 + 2 + 1. ஸோ இவ்வளோ ரிசோர்சஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், இந்த ப்ராசஸ்க்கு வந்து அலாட் பண்ணிட்டோம். ஸோ அதை ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன வருதுன்னா 10. டோட்டல் ரிசோர்சஸ் வந்து 12. ஸோ எவ்வளோ ஃப்ரீயா இருக்கு அப்படின்னு பார்த்தா 2 ரிசோர்சஸ் வந்து ஃப்ரீயா இருக்கு. இப்போ நமக்கு 2 ரிசோர்சஸ் வந்து எதுக்கு அலாட் பண்ணலாம், இது எடுத்துக்கிட்டா 8 - 3 அதுக்கு வந்து 5 ரிசோர்சஸ் எக்ஸ்ட்ரா தேவை. இதுக்கு 9 - 4 5 ரிசோர்சஸ் தேவை. P3 எடுத்துக்கிட்டா 5 தேவை, நம்ம 12 தான் அலாட் பண்ணியிருக்கோம். ஸோ ரிமைனிங் 3 ரிசோர்சஸ் வந்து வேணும். P4க்கு 3 மேக்ஸிமம் நீட், ஆனால் 1 தான் அலாட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு வந்து 2 ரிசோர்சஸ் மட்டும் தேவைப்படுது. அப்போ இதுல எதுக்கு நம்ம அலாட் பண்ணலாம் அப்படின்னா P4க்கு தான் அலாட் பண்ணலாம். அதனால தான் P4 requires 2 free resources. Total free resources are 2. So we can allocate for P4. P4க்கு வந்து ஃபர்ஸ்ட் அலாட் பண்றோம். அப்புறம் P என்ன பண்ணும், இதை யூஸ் பண்ணிட்டு அது டோட்டலா அதுக்கு எவ்வளவு தேவையோ அது எல்லாத்தையுமே அது முடிச்சிடுச்சு அப்படின்னா ப்ரீ ரிசோர்ஸையும் ரிலீஸ் பண்ணி விட்டுரும். ஸோ M வந்து 3 ஆயிடும். இப்போ M3 வந்து என்ன, P3க்கு வந்து எவ்வளவு தேவை அப்படின்னா 5. நம்ம வந்து 2 ரிசோர்சஸ் அலாட் பண்ணியிருக்கோம், ரிமைனிங் 3 வேணும். நமக்கு ஆல்ரெடி 3 ரிசோர்சஸ் இருக்கு, அதனால நம்ம இப்போ P3க்கு அலாட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து அது எல்லாத்தையும் 5ஐயும் ரிலீஸ் பண்ணிடும். P2க்கு வந்து 5 ரிசோர்சஸ் தேவை. ஸோ இந்த 5ஐயும் எடுத்து நம்ம P2க்கு வந்து நம்ம
P1க்கு ஆர் P2 எதுக்கு வேணா பண்ணிக்கலாம். ஏன்னா ரெண்டுமே வந்து 5 இதுதான். நம்ம கொஸ்டின் படி P2க்கு தான் இருக்கு. ஆக்சுவலா இதுல வந்து P1 அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். எது வந்து இருக்கோ அது நம்ம P1க்கும் கொடுக்கலாம், P2க்கும் கொடுக்கலாம். நமக்கு இருக்கிற சீக்வன்ஸ் படி P1 P2 அப்படி எடுத்துக்கலாம். இப்போ எந்த சேஃப் சைடு அப்படின்னா P4 P3 P1 P2 அதுவும் சேஃப் தான். ஆக்சுவலா நமக்கு இருக்கிற அந்த சாய்ஸ் வந்து நம்ம ஆன்சர்ல இல்ல. அதனால P4 P3 P2 P1 அப்படி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சேஃபர் சைட். எதுக்கு வந்து நமக்கு சேஃபா அலாட் பண்ண முடியும் அப்படின்னு அந்த சீக்வன்ஸ் பார்த்து பண்ணிக்கிறது தான் இதோட ஆன்சர். சேஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 17. வித் சிங்கிள் ரிசோர்ஸ் டெட்லாக் அக்வஸ். ஒரு சிங்கிள் ரிசோர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எப்போ டெட்லாக் அக்வஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா நன் ஆஃப் திஸ் எதுவுமே கிடையாது. ஏன் அப்படின்னு எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. த சிங்கிள் ரிசோர்ஸ் டெட்லாக் கேன் நெவர் அக்வர். இல்லைங்களா? டெட்லாக் வந்து அக்வர் ஆக தேவையில்லை. ஃபார் டெட்லாக் டு அக்வர் அட்லீஸ்ட் 2 ரிசோர்ஸஸ். ஏன் அப்படின்னா சப்போஸ் 2 ரிசோர்ஸஸ் இருந்தால் தான் ஒரு ரிசோர்ஸ் ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு இன்னொரு ரிசோர்ஸ்க்காக வெயிட் பண்ணும். 1 ரிசோர்ஸ் இருக்கும்போது அந்த நேரத்தில் ஹோல்ட் பண்ணுறதுக்கும் வெயிட் பண்ணுறதுக்கும் ஆப்ஷனே இல்லை. ஒன்னொன்னையும் யூஸ் பண்ணிட்டு அது ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கும். ஸோ சிங்கிள் ரிசோர்ஸ் இருக்கிறப்போ டெட்லாக் வந்து அக்வரே ஆகாது. இது வந்து 2012 நம்ம பாலிடெக்னிக் சிஎஸ்ல வந்து கேட்டிருக்காங்க. Question number 18. Following are the conditions of deadlock. Deadlock ஆகிறதுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ்? ஆக்சுவலா டெட்லாக் கண்டிஷன்ஸ்னாலே 4 தான். மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன், ஹோல்ட் அண்ட் வெயிட், நோ ப்ரீஎம்ஷன், சர்க்குலர் வெயிட். ஸோ இது வந்து டெட்லாக்ஸ் பத்தின ஒரு வீடியோ இருக்கு ஆல்ரெடி. தியரிட்டிக்கல் எக்ஸ்பிளனேஷனா இருக்கும். அதுல இருக்கும் இது. ஸோ டெட்லாக்ஸோட கண்டிஷன்ஸ் வந்து இந்த 4 தான். ஸோ ஆன்சர் ஆல் 1, 2, 3 and 4. இது வந்து ஆந்திர பிரதேஷோட நமக்கு லெக்சரர்ஸ்க்கான கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. Then question number 19. Which one from the following is a false statement about deadlock? இது வந்து false statement அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Memory is a non-preemptible source அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்துட்டு இது. ஆக்சுவலி மெமரி வந்து ப்ரீஎம்டபிள் அப்படின்னா முன்னாடியே வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறது. பர்டிகுலர் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும்போது அதை வந்து நம்ம முன்னாடியே ஸ்டாப் பண்ணிக்கலாம். மெமரி வந்து ப்ரீஎம்டபிள் தான். அதை வந்து நான் ப்ரீஎம்டபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். அது கீழே மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் கண்டிஷன் இஸ் நாட் பாசிபிள் ஃபார் செவரல் ரிசோர்சஸ் அண்டர் டெட்லாக் ப்ரிவென்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் கண்டிஷன் வந்து நிறைய ரிசோர்சஸ் யூஸ் பண்ணும்போதும் அது வந்து டெட்லாக் ப்ரிவென்ஷன் கீழேயே நம்ம யூஸ் பண்ணிக்கிறது தான் மியூச்சுவல் கண்டிஷன்ங்கிறது. நெக்ஸ்ட் வந்துட்டு இஸ் நாட் பாசிபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டெட்லாக் ப்ரிவென்ஷன் இதில் வந்து நம்ம மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா ஒருத்தங்களே வந்துட்டு அதை நான் ஷேரபிளாக யூஸ் பண்ணுவாங்க. அதனால நம்ம வந்து அதை யூஸ் பண்ண மாட்டோம். இஸ் நாட் பாசிபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் வந்து ட்ரூ தான். அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ தான். தென் ஆப்ஷன் சி, ரெக்கவரி ஃப்ரம் டெட்லாக் இஸ் பாசிபிள் த்ரூ ரோல் பேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெட்லாக் வந்து எப்படி நம்ம ரெக்கவர் பண்ணி எடுப்போம் அப்படின்னா ரோல் பேக் வழியா தான். தட் இஸ் ட்ரூ. Option D, if there is a cycle and there is a single instance per resource type, then there is a deadlock அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சைக்கிள் இருந்துச்சு அப்படின்ட்டு தென் சிங்கிள் இன்ஸ்டன்சஸ் பெர் ரிசோர்ஸ் டைப். ஒரு சைக்கிள் மாதிரி இருக்கு. சிங்கிள் ரிசோர்ஸ் தான் வந்து அதுக்கு ஒரு ரிசோர்ஸ் டைப்போட சிங்கிள் இன்ஸ்டன்ஸ் தான் அவைலபிளா இருக்கு. அப்படிங்கிறப்போ அந்த சைக்கிளா இருக்கும்போது கண்டிப்பா அதுல வந்து டெட்லாக் தான் இருக்கு. ஒன்னுக்கு டிபெண்ட் பண்ணி இருந்து ஒரு சைக்கிள் ஃபார்ம் ஆயிருச்சு அப்படின்னாலே தட் இஸ் டெட்லாக். ட்ரூ தான். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மெமரி இஸ் அ நான் ப்ரீஎம்டபிள் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்றது மட்டும் தான் இந்த இடத்துல ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்.